ஓம் சாந்தி. குட் மார்னிங். உங்கள் எல்லாருக்கும் வெவ்வேறு நேரங்களாக இருக்கும். இந்த முழு உலக குடும்பம் பாபாவின் அன்பும் நினைவுகளும். முரளி என்பது எங்களுக்கு உண்மையான வாழ்க்கை அனுபவத்தை கொடுக்கின்றது. முரளியை வாசிக்கும் போது மிக மிக இயல்பாக எண்ணம் தோன்றுகின்றது, யார் என்னுடன் பேசுவது, அத்துடன் என்ன உறவு முறை, எனக்கு என்ன கற்பிக்கப்படுகின்றது, எனக்கு என்ன கூறப்படுகின்றது. உண்மையிலேயே எனக்கு பல அழகான காட்சிகள் என் கண் முன்னால் தோன்றுகின்றன. அதாவது பாபா கடவுள் எனக்கு கற்பிக்கின்றார். அத்துடன் இந்த நேரத்தில் அவர் பரம தந்தையாக, பரம ஆசிரியராக, பரம குருவாக இருக்கின்றார். நான் பாபாவின் அறிமுகத்தை பெற்றபோது பின்னர் மதுபனுக்கு சென்றிருந்தேன். பாபா திருஷ்டி கொடுத்தார். மனதிலே அந்த உறவு முறை இருந்தது. உண்மையிலேயே நான் அனுபவம் செய்தேன், பாபா என்னுடைய தந்தை, நான் அவருடைய குழந்தை. எனவே தந்தை குழந்தை என்ற அந்த பிணைப்பு உருவாகியது. அத்துடன் பாபா தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார். நான் குழந்தையாக இருக்கிறேன். நாங்கள் கடவுளின் வாய்வழி தோன்றல்களாக இருக்கின்றோம். என்னுடைய ஆன்மீக பிறப்பை நான் கடவுளின் வாய் மூலமாகத்தான் பெற்றுக்கொண்டேன். உள்ளார்த்தமாக கடவுள் படைப்பவர், நான் படைப்பு என்ற உணர்வும் இருக்கின்றது. அத்துடன் கடவுளின் தகமைகள் அல்லது பண்புகள், அதற்கான உரிமை எனக்கு இருக்கின்றது. கடவுளின் அன்பு, அமைதி, சந்தோஷம், அவருடைய தெய்வீக குணங்கள் என்னுடைய குணங்களும் ஆகும். அத்துடன் தந்தையே ஆசிரியர் என்ற பாகத்தையும் ஏற்றிருக்கின்றார். பாபா ஒரு ஆசிரியராக இந்த பாடசாலையை திறந்திருக்கின்றார். இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம். ஞானமானது அனாதியானது. எந்த நேரம் எதை நீங்கள் செவிமடுத்தாலும் கடவுளின் இந்த ஞானம் சக்தி வாய்ந்தது. அது உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஒளியை கொடுக்கின்றது. எனவே கடவுள் எங்களை கற்பதற்காக ஒரு இடத்துக்கு அனுப்புவது மட்டுமல்ல, எங்களுக்காகவே ஒரு பாடசாலையை திறந்தும் வைத்திருக்கின்றார். பெற்றோர் எப்பொழுதும் தங்களுடைய பிள்ளை உயர்ந்த படிப்பு படித்து நல்ல அந்தஸ்தை பெற வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். எனவே பாபாவும் தந்தையாக இருந்து அதைத்தான் செய்கின்றார். அடுத்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவை. பக்தி மார்க்கத்திலே மற்றும் எந்த இடங்களிலாயினும் ஒருவருக்கு கற்பிப்பவரை குருவாக ஏற்றுக்கொள்வார்கள். பாபா ஒவ்வொரு அடியிலும் எங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். நாங்கள்
பிரம்மா பாபா செய்தது போல் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். அது ஆத்மாவாக இருந்தால் என்ன, அல்லது உறவு முறைகள், பொறுப்புகள், எனவே எல்லா வகையிலும் பிரம்ம பாபா 100% பின்பற்றினார். இறுதி நாள் வரைக்கும் அவரில் இருந்த தாரணைகள், உதாரணமாக எவ்வாறு அனைவரிலும் அன்பு செலுத்துவது, பலவீனங்களை பார்க்காதிருத்தல், பாபா கடலாக இருக்கின்றார், எனவே அவர் இயல்பாக பேசக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் பாபா சதா காலமும் அவ்வாறு இருக்கின்றார். வேறு யாராலும் அப்படி இருக்க முடியாது. எனவே பாபா இவ்விதமாக எங்களுக்கு பராமரிப்பு கொடுக்கின்றார். நாங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். இந்த கல்வி எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பாக்கியம் கடவுளே கற்பிக்கின்றார். அவர் பரம ஆசிரியர். அவரிடம் உண்மையாகவே அந்த விவேகம் இருக்கின்றது. நான் முரளியை செவிமடுக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு கற்பித்தலை கொடுக்கிறது. நிறைய சக்தி இருக்கின்றது. நாங்கள் அதை செவிமடுத்த உடனேயே அதை அனுபவம் செய்கின்றோம். நீங்கள் முரளியை செவிமடுக்கும் போது தந்தை, ஆசிரியர், குரு மூவருமாக கற்பிக்கின்றார்கள் என்ற உணர்வுடன் செவிமடுங்கள். அதிலிருந்து நீங்கள் வழிகாட்டலை பெறுகின்றீர்கள். முரளி என்பது புரிந்துணர்வு மட்டுமல்ல, அது எங்களுக்கு ஒளியை கொடுக்கின்றது. எனவே இந்த உணர்வுடன் நீங்கள் செவிமடுத்தால், நீங்கள் அந்த அன்பை அனுபவம் செய்யும் பொழுது நீங்கள் ஆவலுடன் முரளிக்காக காத்திருப்பீர்கள். முரளி கேட்ட பின்னர் நாள் பகுதியிலும் கூட நான் அதை கடைவேன். பாபா ஞானம் நிறைந்தவர், பாபா அன்புக்கடல், பாபா அனாதியான சத்தியம். அவர் எங்களுக்கு கற்பிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பலத்தை கொடுக்கின்றது, மிகவும் விவேகமானது. எனவே நீங்கள் அனைவரும் முரளிக்காக காத்திருக்கிறீர்கள். முரளியை கேட்கும் பொழுதே நீங்கள் சக்தியை அனுபவம் செய்வீர்கள். எனவே தந்தை, ஆசிரியர், சத்குரு என்ற இந்த 3 உறவு முறைகளையும் உண்மையான உறவு முறையாக நீங்கள் அனுபவம் செய்யுங்கள். சங்கமயுகம் என்பது உண்மையில பாக்கியம் நிறைந்தது. எனவே அதை அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.